தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அம்மா கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அம்மா யாருக்காவது தீங்கு நினைப்பாங்களா அப்படின்னா, அவங்களுடைய இன்னசென்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பா மாறிடும். இதுக்கான வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா தனுசுக்கு இருக்கு. அவங்க சில நேரங்களில் வெகுளியாக சில விஷயங்கள் பேசுகிறது உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, குடும்பம் உடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த ஆண்டுகள்லாம். அம்மானால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த்லேயும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து 5ல் இருக்கக்கூடிய கை நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுடைய சொல்லுக்கு வந்து ரொம்ப உங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வைக்கும். ஒரு வகையில் அது பாசிட்டிவ். இன்னொரு வகையில் அவங்களுடைய பேச்சில் எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு பொதுவாகவே வந்து ஒரு அன்னப்பட்சி மாதிரி தான். பாலும் தண்ணியும் சேர்த்தே வச்சாலும் தனித்தனியாக பிரிச்சிடும். இந்த ஆக்டிவான விஷயத்தை இதில் ஃபாலோ பண்ணி ஆகணும். அம்மாவுடைய முடிவுகளில் 1க்கு 2 தடவை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஆட்கள் யாருன்னா தனுசு ராசிக்காரங்க. இல்லைனா அம்மாவுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்த விஷயம் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உறவு நிலைகளில் தம்பி தங்கைகள் கிட்ட கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனுசு ராசி வந்து கொடுத்து பழகிய ஒரு ராசி. என்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இப்போ இந்த நேரம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா தனுசு வந்து கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் புலம்பக்கூடாது. நீங்கள் நிறைய பேத்துக்கு கொடுப்பீங்க, உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறத மட்டும் உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் ரொம்ப கவனமாக இருக்கலாம்.